வணக்கம். வெல்கம் டு அவர் அடேங்கப்பா சேனல். இப்போ நம்ம ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ ஆர்சிபி விசஸ் கேகேஆர். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் விசஸ் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு டீம் ஆர்சிபி. ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய மோதல். டிஃபெண்டே பண்ண முடியாது சாம்பியன்ஸ், ரைட்? அதுவும் கரெக்ட் தான். போன வருஷம் கப் அடிச்சாங்க. இந்த வருஷம் எப்படி டீம் எடுத்திருக்காங்கன்னா, நாங்க போன வருஷம் கப் அடிச்சிட்டோம், இனிமே நாங்க கப்பே தொட மாட்டோம் அப்படின்ற மாதிரி டீம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படின்றத பேசுவோம். ஜீவா ஸ்டார்ட் பண்ணு. ஆர்சிபியை பத்தி ஸ்டார்ட் பண்ணு. ஆர்சிபி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீ சொன்னா சொல்லாட்டாலும். ஏன்னா இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்க டீமை எப்படி நம்ம விட முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபியோட பிளேயிங் 11 ரிவ்யூல சொன்ன பிளேயிங் 11 கிட்டத்தட்ட அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈடன் கார்டன்ஸ் வேற செகண்ட் ஹாஃப் டியூ வரவும் சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டிங் நல்லதுன்னு தோணுது. ஸோ அதுல அதை பத்தி பார்த்தோம்னா சொல்லுங்க. இல்லடா, டியூ வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்படி பெட்டரா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நம்ம பவுலர்ஸ் தானே இப்போ செகண்ட் பேட்டிங்ல பவுலிங் போட்டாகணும். அப்போ நம்ம பவுலர்ஸ் அடி வாங்குவாங்களே, அப்போ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் சேசிங்? அது வந்து அதான் ஒரு கடப்பாற சைடுக்கு வந்துட்டு நம்ம பேட்டிங் ஆடிட்டு அதான் தெளிவா பேட்டிங் ஆட்டோம்னு வச்சுக்கோங்க. டியூ வந்து இப்போ லேட்டராக நிறைய வருது. ஸோ ஸ்டார்டிங் ஏர்லிலே டியூ வரப்ப கொஞ்சம் வெட் கண்டிஷன்ஸ்ல நல்ல பேட்டிங் லைன் அப் சைடு வந்து நல்லா தேத்திட்டாங்க, ஸ்கோர் தேத்திட்டாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல எப்படின்னா ஈடன் கார்டன்ஸ்ல சுருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எனக்கு அது கொஞ்சம் பேட் ஆப்ஷன் இருக்கு. ஆமா, இப்போ வந்து நீ கல்கட்டால பாத்தீங்கன்னா பினிஷர்ஸ் பாரு யார் இருக்கா, ரிங்கு சிங், ரசல், அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாது. டியூ கண்டிஷன்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் சேசிங் தான் பெட்டர் கேகேஆர்ல. அதுவும் சேஸ் மாஸ்டர் கோலியும் இருக்காரு, பாத்துப்பாரு. அது ஒரு வகையில சேஸ் மாஸ்டர் கோலியும் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு, பிரச்சனையே இருக்காது சேசிங்ல. சேசிங்லாம் தெரிஞ்சு பிரச்சனை இருக்காது. அதான் நான் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், சோ பிரஷர் இல்லாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜாலியா ஆடணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் மேட்ச்னால நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலாம். சோ டியூ வந்தாலும் பாத்துக்கலாம்ன்றனால ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ரீ பேட்டிங் ஃப்ளோல போறதுக்காக ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் மேட்ச்னால சொல்றேன். ஒரே ஒரு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பிரஷர் இல்லாம ஆடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 10 டீம்ஸ் விளையாடுறாங்க, 4 டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆகுறாங்க. 60% டீம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுது. அப்படின்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரஷர் எல்லாம் ஆடலாம், ஸ்லோவா ஆடலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் அது கரெக்டா இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே நம்ம பக்காவான நீட் ஸ்கெட்ச் இருந்தா நம்ம ஐபிஎல் வந்து 13 வருஷமா வர மும்பை ஒன்னும் தோத்துடல. சோ அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜாலியாவே ஆடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம கன்சிடர் பண்ணோம், அவ்வளவு ஈஸியா நம்ம இது பண்ணிட கூடாதுன்னு சொல்றேன். கரெக்ட் தான். கொஞ்சம் புதுசா காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகே சரி, இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்த்தலாம். பிளேயிங் 11 பார்த்தலாமா இல்ல? ஓகே சொல்லு பிளேயிங் 11 சொல்லு. பிளேயிங் 11 பார்த்துட்டா சால்ட், கோலி ஓபனர்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான். அதுக்கு அடுத்து நியூ கேப்டன் லயன் லிவிங்ஸ்டன் வருவாரு 1 டவுன்ல. அப்படியே 2 டவுன்ல ஒரு பட்டிதர் வருவாரு. அப்படியே 2 டவுன்ல ஒரு லயன் லிவிங்ஸ்டன். அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் மோஸ்ட்லி போற மாதிரிதான் எனக்கு இப்போதைக்கு ஸ்டாட்ச் படி தெரியுது. ஆர்சிபியோட இப்போ ரீசெண்டா நடந்த இன்டர்வியூ அது மாதிரி விஷயத்துல அன்பாக்ஸ் ஈவென்ட் எல்லாம் பார்க்கும்போது டிம் டேவிட் மேல ஓவர் டிபெண்டா இருக்க மாதிரி தோணுது. ரொமாரி ஷெப்பர்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். டிம் டேவிட் ஆடுவாருன்னு தான் தோணுது. ஈடன் கார்டன்ஸ் கிளியர் பண்ண ஓவர் கான்ஃபிடன்ட், நாட் டிபெண்டன்ட். என்னது ஆர்சிபி ஓவர் நம்பிக்கை டிம் டேவிட் மேல. டிபெண்டன்ட் கிடையாது, டிம் டேவிட் மேல எல்லாம் டிபெண்ட் கண்டிப்பா கிடையாது. ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர் மேல. அதான் அப்படியே இதோட முடிச்சோம்னா ஒரு குர்னால் பாண்டியாவோட முடியுது. அப்படியே பவுலர்ஸ் வந்தோம்னா ஹேசல்வுட் ஃபுல் ஃபிட்டா இருக்காரா இல்ல இன்னும் எதுவுமே அவங்க கிளியரா சொல்ல. சோ மேபி ஹேசல்வுட்னா ஒரு துஷாரா ட்ரை பண்ணலாம். துஷாரா தான் மேபி ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷன். அவருக்கு ஒரு மேபி ஏர்லி ஸ்விங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ நல்ல ஸ்விங் ஆக்ஷன் இருக்கு, அவர் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா புவி, அப்புறம் ஒரு ஸ்ரேயா சர்மா, ராசிக் தார் இம்பாக்ட்ல வேணா கொண்டு வரலாம். அவ்வளவுதான் என்னோட பிளேயிங். சரி ஹரிஷ், ஒப்பீனியன் சொல்லு ஆர்சிபி பத்தி. ஆர்சிபி பத்தி சொன்னதேதான், வேற எதுவும் புதுசா வந்துட்டு. ஆனா இல்ல இது நேற்று சொன்ன 11 தான் ஆடுவோம். ஃபிட் இருந்தா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஃபிட்டா இருந்தா அவர் தான் ஆடணும். ஏன்னா துஷாரா அந்த பிச்சு வேலைக்கு ஆகணும் ஆக மாட்டாரு. நசிலுட் தான் அந்த பிச்சுக்கு ஏற்ற அதுவும் கரெக்ட் தான். அவங்களுக்கு. துஷாராவெல்லாம்
அது கழட்டி இன்னும் ஃபுல் கலைச்சிருவாங்க ஃபிட்டா தெரியல, நாளைக்கு. அவங்க தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் அவங்க ஆடுவாரு. கையில இருக்க ஆ, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னா பின்னாடி துஷாராக்கு ரிங்கு ரசல் அவங்க 2 பேரும் தாண்டணும். அவர் கையில மாட்டம் அதிகமா இருக்கு, இவர் கையில வேரியேஷன் அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி ரசல் எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா துஷாரா காலி பண்றாங்க. அதனால ரசலுக்கு ஏதோ வீக்னஸ் அட்டிலூட் இருக்குன்னு எப்படியும் ஃபிட்டா கேள்விப்பட்டேன். இருக்கணும், அதுதான் பாசிட்டிவ் அவங்களுக்கு. அதான் ரசலுக்கு ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு பாசிட்டிவா கேள்விப்பட்டேன், நிறைய பேர் ஏதோ அதுதான் ட்ரை ஒரு பண்றாங்க அப்படின்ட்டு. என்ன இல்ல வீக்னஸ் தெரியுமா? ரசல் அதான் லாஸ்ட் ஒரு 1 இயரா இன் அண்ட் அவுட் தான், ஒரு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட பிளஸ் இருந்து இல்ல. ஸ்லோவர் பால்ஸ் திடீர்னு நிறைய அடிக்கவும் மாட்டுறாரு. இல்ல லாஸ்ட் இயர் ஐபிஎல் அடிக்கவும் நல்லா இருந்தது. செய்யறாரு. இல்லடா லாஸ்ட் இயர் ஐபிஎல் அவ்வளோ நல்லா இருந்த மாதிரி தெரியலடா ரசலுக்கு. என்ன ஓகே, வந்தது லாஸ்ட்ல தானே வந்து, என்ன ஒரு 5 பாலுக்கு வந்திருப்பாரு, ஆடி இருப்பான், அவ்வளவுதான். அப்படிலாம் நீ போடா. சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பாலாம் கிடையாது நிஜமா ரசலுக்கு போன வருஷம். ரசல் இது கொஞ்சம் நிஜமாடா. ஏதோ இல்லடா 1-2 லாஸ்ட் மேட்ச் வேணா கிளிக் ஆகாம இருந்திருக்கும், ஆனா விக்கெட் பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி வந்த அவர் வரைக்கும் பவுலிங் என்ன பண்ணுவாரு? ஓடி பவுலிங் ஓகே, அவ்வளவுதான். பவுலிங் வந்து நான் குறை சொல்ல, பவுலிங்கும் சரி பவுலிங் பேட்டிங்கும் நான் சொல்றேன். ஏதாவது 1-2 பவுலிங் இன்னிங்ஸ் நான் குறை கிளிக் சொல்லல. ஆகாம இருந்திருக்கும். ஆனா பேட்டிங் வந்து அவ்வளவு சிறப்பா கண்டிப்பா கிடையாது போன வருஷம். மத்தவங்க எல்லாம் நல்லா வருஷம் ஆடினாலும் ஃபர்ஸ்ட் ரசலை வந்து இதுவே பெருசா சான்ஸே நம்ம கிடைக்கல. கவனிக்கல. ரிங்கு சிங்கே நம்ம கவனிக்கலையா? அதான் சான்ஸே இல்ல. அதான் ரசலை வந்து நம்ம பெருசா கண்டுக்கல. ஏன்னா மத்த டீம் இருந்த பிளேயர்ஸ் வந்து சூப்பரா பண்ணாங்க. ரசல் வந்து நம்ம பெருசா கண்டுக்க முடியல, அவர் மேல பெருசா டிபெண்ட் கிடையாது. அதனாலதான் அவர் தெரியல. தாண்டி போன வருஷம் நல்ல இது ஃபார்ம்ல எல்லாம் அவர் கிடையாது. சோ இந்த வாட்டி ஓரளவுக்கு, இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா போன வாட்டி மாதிரி அவ்வளோ டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. இந்த வாட்டி ரசல் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ரசலோட இன்னிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மேட்சோட வின்னிங் வந்து முடிவு பண்ண போகுது. வின்னிங் மூமெண்ட்டா டிசைட் பண்ணும். கரெக்ட். பிளஸ் டாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல டியூ, இது ஆக்சுவலா ஏர்லி மந்த்ஸ் ஸ்டார்டிங் வேற. சோ டியூ கொஞ்சம் எனக்கு இன்னும் நோட்டா தான் இருக்கு. டியூ பத்தியே யோசிக்கிற அளவுக்கு போவேன்னா தோணுது. ஏன்னா இப்பெல்லாம் அந்த அளவுக்கு டியூ வருமானு கேட்டா டவுட் தான். மேபி மே மந்த்னா நம்ம 100% சொல்லிடலாம். இப்போ கொஞ்சம் டியூனா யோசிக்கிற நிலைமையில தான் இருக்கு. இல்ல இப்போ டியூ இருக்கும். மே மந்த் அந்த எண்டிங்ல தான் லைட்டா குறைய ஆரம்பிக்கும். இப்போ இருக்கதான் செய்யும், அது நம்ம குறையாது. அது மேபி மேட்ச் அப்ப பாத்துக்கலாம். டியூ பத்தி மேட்ச் அப்ப பாத்துக்கலாம். மழை பெஞ்சது, அதை விடுங்க. ஆமா கல்கட்டால கல்கட்டால ரீசெண்டா ரெயின், ஆமா ரெயின் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. கேன்சல் ஆச்சு. அப்போ ஐயோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மழைக்கில வந்து ஓபனிங் செரிமனியோ இல்ல எதையாவது கெடுத்துட்டு பேசினா ரொம்ப சங்கடம் ஆயிடுமே. அது வேற வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். போட்டு ரீல்ஸ்ல தான் பார்த்தா வந்தது. பிளஸ் இப்போ இருக்கிறதுல ஆர்சிபி தான் ஐபிஎல் இப்ப அதிகமா டிராவல் பண்ண போற டீம். கிட்டத்தட்ட 17,800 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி ஆகணும். சோ உங்களுக்கு தான் டிராவல் அதிகம். நெக்ஸ்ட் சென்னை டீமுக்கு 16,000 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வருது. டிராவலிங் தான் அதிகமா வேணாம். கேகேஆர் போயிருங்க. இப்போ ஆர்சிபி ஓகே, ஆர்சிபி பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஆர்சிபி டீசென்டான டீம், பக்காவா தான் இருக்கு, பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு பாப்போம். கேகேஆர் பத்தி சொல்லுங்க. கேகேஆர் அதான் சொல்றேன். ஆனா போன வாட்டி மாதிரி 200+ ஸ்கோர் இந்த வாட்டி கம்மியா இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன, அவங்க சர்வே பண்ணிடுவாங்க. சுனில் நரேன் ஃபார்ம் கரெக்டா இருந்தா இந்த வாட்டியும் அது கரெக்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆமா, ஒரு 60% அவர் ஃபார்ம்ல இருந்தா நான் வந்துரும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்பதான் தோணுது, ஒரு 180 160 ஸ்கோர் அந்த நல்ல ஹெட் யாருக்கு இருக்குன்னு தோணுது. நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி, பட்டிதர் வந்து ஸ்பின்னர் பொழப்பாரு அப்படி இப்படி நிறைய சொல்றோம். ஆப்போசிட்ல வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 2 டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்கள பட்டிதரால கிளியர் பண்ண முடியுமா? டாப் கிளாஸ்ல வேர்ல்ட் கிளாஸே அவனுக்கு யாராலுமே கிளியர் பண்ண முடியல. எல்லாருமே கஷ்டம் தான். எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஈவன் ஆர்சிபிக்கே ஸ்பின் ட்ரபிள் இருக்கு. எனக்கு தெரியும். டிம் டேவிட் வந்து நான் ஆடலாம் சொல்லியிருந்தேன். இப்ப டிம் டேவிட் வரும்போது சுனில் நரேனோ இல்ல வருண் சக்கரவர்த்தி ஓவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் வச்சிருந்தா டிம் டேவிடால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரால பேஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்பின் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்பின்ல தொட கூட முடியாது டிம் டேவிடால. அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு வருண் சக்கரவர்த்தி ஆடுறதுக்கு. சோ கஷ்டம் தான். கொஞ்சம் மேட்ச் அந்த 8 ஓவர் பார்த்து ஆடிட்டா மிச்சபடி சர்வே பண்ணலாம். ஆமா, அந்த 8 ஓவர் ரொம்ப முக்கியம். கோலியும் ஓரளவுக்கு பாத்துக்கலாம். விராட் கோலியும் கொஞ்சம் ஸ்பின் கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன். சாம்பியன் ஸ்டாஃப்ல கொஞ்சம் நல்லா ஆடுனா, ஃபைனல் மட்டும் விட்டுட்டாரு, ஸ்பின் கிட்ட டக் அவுட் ஆயிட்டாரு. மத்தபடி ஸ்பின் நல்ல பால் ஓரளவுக்கு நல்லா டக் அவுட் ஆகல ப்ரோ. ஸ்மால் கரெக்ஷன், ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு.
ரொம்ப முக்கியம்டா ஒரு ரன்னு. இது பெருமை இல்ல, இதுக்கு பல்ஸ் நான் பெருமைப்பட்டுதான் அவனை செமிஸ்ல அடிச்சு கொண்டு வந்ததே எங்க ஆளுதான். நான் இப்போ எதுவும் அப்போசா சொல்லவே இல்லடா, சொல்றேன். ஸ்பின் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அந்த ஃபைனல் ஒரு இன்னிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாரு, மத்தபடி ஸ்பின்ல வந்து இப்போ நல்லா ஆடிட்டு இருக்காரு கோலி. சோ சமாளிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும். மேபி வருண் சக்கரவர்த்தி கிட்ட மாட்டலாம்னு தோணுது, பாப்போம். எனக்கு அதான் இங்கிலாந்து டீமோட 3 மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதான் இப்போதைக்கு 2 மெயின் பிளேயிங் விளையாட போறவங்களுக்கும் ஸ்பின் ட்ரபிள் இருக்கு. சோ பட்டிதாரு ஆஃப் சான்ஸ் ஸ்பின்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும் தோணுது. 8 ஓவர் செம கஷ்டப்பட போறாங்கன்னு தோணுது, பாப்போம். இப்போ பட்டிதாரோட இன்னிங்ஸ் தான். இப்போ பட்டிதாரால ஸ்பின் நல்லா ஆட முடியும்னு சொல்றோம் நம்ம. வருண் சக்கரவர்த்தி சரி, சுனில் நரேன். இப்போ சுனில் நரேன் ஓவர் தான் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்துல பட்டிதார் மட்டும் அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டாருன்னா மீதி 12 ஓவர்ஸ்ல சூப்பரா ரன் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படின்றப்ப செம்ம டோட்டல் வந்துரும். அப்போ பட்டிதார் வந்து அடிச்சா சூப்பரான இதுவா இருக்கும் ஆர்சிபிக்கு. பட் அது பண்ணணும், அது அடிக்கணுமே. பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சேலஞ்சில முடிஞ்சு போச்சு. அவனுங்க போட்டு பட்டிதார காலி பண்றானுங்க. அவனுங்க எப்படியும் பட்டிதாருக்கு பிரஷர் இருக்கும் கண்டிப்பா. அவ்வளவு பெரிய பிரான்சைஸ், கேப்டன்சி இதுல வேற நடுவுல வேற இதெல்லாம் தாண்டி கேப்டன்சி பண்ணி பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் போது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் இந்த வாட்டின்னு நினைக்கிறேன். பாக்கலாம். ஆனா வந்துட்டா ஓகே. டாஸ் இங்கே பேச போகுது. டாஸ் வந்து வின் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஆமா, டாஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது. சேசிங் எடுக்கிறது தான் பெட்டர். இது ஐபிஎல்ல இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல எழுதப்படாத ரூல். நீங்க டாஸ் ஜெயிக்கிறீங்கன்னா போலிங் எடுங்க அப்படின்றது. அதனால அது குறைய சொல்ல முடியாது. சோ டாஸ் ஜெயிச்சா போலிங் எடுத்து யார் நல்லா பண்றாங்க சரி சொல்லு. நான் சுனில் நரேன், ரகுவன்ஷி ஓபனிங் போவேன். ரகுவன்ஷி அப்ப நோ டிகா கிடையாதா? பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, குர்பாஸ் இருக்காங்க, 2 பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்களே. நீங்க விக்கெட் கீப்பிங் ஆடுறீங்க, ரகுவன்ஷிக்கு போறீங்க. ஆனா குர்பாஸ் ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. குர்பாஸ் ஒண்ணுமே அவரு எப்படி சொல்றது, ஆட தெரியாதுன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அவரு எங்கெங்கயோ பட்டு எப்படி அவுட் ஆகுறாரு குர்பாஸ். பாவம், என்ன பண்றாருன்னு பாப்போம். சரி, நீங்க சொல்லுங்க. கொண்டோன் ரகானே, அதுக்கடுத்து வெங்கடேஷ் ஐயர் வருவாரு. அதுக்கடுத்து நான் குர்பாஸ் அனுப்புவேன். ஏன்னா சும்மா எனக்கு ஒரு கீப்பர் இருந்துதான் அவரு இந்த மேட்ச் ஆட போறாரு. அப்போ டிகாக் வந்து டிராப் பண்ணதான் போறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் டிராப் பண்ணதான் போறேன். என்ன புரியல, டிகாக் எப்படி டிராப் பண்ண முடியும்? நான் டிகாக் ஓபன் ஆடிட்டு பொசிஷனை மாத்தி 1 டவுன் ரகுவன்ஷி வரட்டும், 2 டவுன் ரஹானே, 3 டவுன் வெங்கடேஷ் ஐயர் போட்டுமே. அங்கேயே மேல முட்டும் 2 லெஃப்டா இருக்கு. அது பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை இல்ல. அப்படி பார்த்தா எஸ்ஆர்ஹெச்க்கே அப்படிதானே இருக்கு. அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கவே கூடாது அப்படி கன்சிடர் பண்ணும்போது. சரி நீ சொல்லு. அதுக்கடுத்து நான் குர்பாஸ் போடுவேன். ரிங்கு ரசல், ரமன்தீப், ஹர்ஷித் ராணா, பெஞ்ச ஜாசன், இல்ல நார்ஜே இல்லன்னா அதுக்கடுத்து வருண், லைக் வைபவ். நீங்க ஒரு ரீப்ளேஸ்மென்ட் நினைக்கிறேன். கேட்கல, சொல்லு. யாரு? சேத்தன் சகாரியாவா? இது உம்ரான் மலிக். உம்ரான் மலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தானே சேத்தன் சகாரியா? ஆமா ஆமா, பைபாரரா இருக்காரு. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா முட்டுவாரு, பேட்டிங் பால். அதனால அவரே அப்படின்னு பார்த்தா கேகேஆர் ஓகே தான். பவுலிங் வைஸ் நல்லா இருக்கு, பேட்டிங் தான் மாட்டிப்பாங்களோன்ற. இல்லடா, பவுலிங் வைஸ் அவ்வளவு சிறப்பா இல்ல. இப்போ சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. எப்படி போக முடியும்? இன்னொன்னு ஆண்ட்ரே ரசல் வந்து டெத் சூப்பரா போட்டுருவாரு. ஓகே, அப்படின்னு பார்த்தாலும் ஓகே, அதான் டீசென்ட்டா இருக்கு. ரொம்பவும் நல்ல. நோர்க்கியா எல்லாம் பொளந்துருவாங்க, நோர்க்கியா எல்லாம் அடிச்சிருவாங்கடா. இல்லடா, ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். ரொம்ப குடுக்குற அளவுக்கு பவுலிங் இல்லல்ல. 250 அடிச்சா. அது போன வருஷம் தான் அப்படி இருந்துச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. அவர் ஃபார்ம் பொறுத்து நோக்கியா பார்த்தாகணும். அவரே கொஞ்சம்
இல்ல எனக்கு தெரிஞ்சு நோக்கியா நோக்கியா ஸ்டார்டிங் கூட நல்லா தான் செகண்ட் விளாசிடுவாரு. ஹாஃப்ல தான் வச்சு பிரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோலி நோக்கியா விளாசி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நல்லா தான் இல்லடா நோக்கியாவா தேர்ட் மேட்ச்ல மும்பை ட்ரீம் கூட விளையாட மாட்டாங்க. வான்கடையில ரொமாரே ஷெப்பர்ட் 30 ரன்ஸ் அடிப்பாடுறா நோக்கியாவ. ஆஹ் அதான் நோக்கியா அதுக்கப்புறத்துல இருந்தா எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்ச ட்ரீம்ல மாதிரி இருக்கு விளையாட எனக்கு. நோக்கியா வந்து அவரு கொஞ்சம் சும்மா அவ்வளோ 4 ரன் கரெக்டா அடிச்சு இல்ல. ஃபாரின் ஸ்டார்ட் பண்றது. சரி ஓவராலா யாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றீங்க நாளைக்கு மேட்ச்ல? எனக்கா கேகே கேகேஆர் தான் தோணுது. அவங்க அதான் அவன் பாரு 180 அவங்க அந்த 160 அதுக்குள்ள கண்டெயின் பண்ணி இரு ஜீவா இரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இருடா கேஷம் சொல்லிட்டு கொஞ்சம். இருக்கேன்டா. அதான் அந்த 180 160க்குள்ள கண்டெயின் பண்ணி ப்ரெஷர் போட்டு அவங்கள எடுக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பவுலிங் ஓகே, அவங்களுக்கு ஸ்பின் அட்டாக் இருக்கு, பேஸும் ஓகே நல்லா தான் இருக்கு ஓரளவுக்கு. ஸோ மேனேஜ் பண்ணி ஆடுருவாங்க அவங்கள. அதான் அந்த ஃபர்ஸ்ட் அவங்கள பேட்டிங் ஆட வச்சுட்டாங்கன்னா இவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க பிரிச்சிருவாங்க கேகேஆர். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நீ வந்து இந்த கேகே மேட்ச் பொறுத்த வரைக்கும் பட் இந்த ஆனா மேட்ச் இல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்பின் டு வின் தான். ஆர்சிபி நல்ல காம்பினேஷன் செட் ஆகி அவங்க வந்து அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, ரெண்டுமே இருக்கு. பட் ஆனா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது கேகேஆர் அந்த ஸ்பின் அட்டாக்கு பேஸ் ஜீவா ஓகே 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 ஜீவா இந்த மேட்ச் வந்து அதான் ஸ்பின் டு வின் தான் நான் எதிர்பார்க்கிறேன். யாரு ஸ்பின் நல்லா டேக்கிள் பண்றாங்களோ அவங்களுக்கு விக்டரி. யாரு எந்த டீம் இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த ஆனா ஆர்சிபி சைடுல ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்ல. மேபி டேஞ்சர் எண்டாவும் மாறலாம். டேஞ்சர் எண்டாவும் மாறலாம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அதான் டேஞ்சரா மாறலாம். சோ இவங்க என்ன ஸ்பின்னர் டேக்கிள் பண்ணா ஆர்சிபிக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. யார் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கேகேஆரோட ஒரு 80% போறேன். கேகேஆர் தான். ஏன்னா ஹோம் கிரவுண்டு பிளஸ் ஆமா ஏன்னா அட்வான்டேஜ் ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. சோ அதனால நான் பாக்குறேன். சூப்பரா இருக்கு. பாக்குறவங்க நோட் பண்ணிக்கணும். ஜீவா வந்து ஆர்சிபி ஃபேன், அவன் கேகேஆர் சப்போர்ட் பண்ணுவான். இல்ல நான் ஃபர்ஸ்ட் கேகேஆர் சொன்னேன். அவனே வந்து ஆர்சிபி விட்டு போக சொல்ல இப்ப நான் ஆர்சிபி போறேன். ஏன்னா ஒருத்தர் அதை குடிச்சு தள்ளலாம். ஜெயிச்சா நம்ம ப்ரிவியூ ஷோலயே பேசலாம், முடிச்ச உடனே நல்லா. அதனால நான் ஆர்சிபி இப்பதான் இருக்கேன். இப்போ ஓகே, இப்போ நான் என்னோட பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 180 பக்கம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் 180 டிஃபெண்ட் பண்ணணும்னா இவங்க வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் ரெண்டு பேரோட 2 பவுலர்ஸோட 8 ஓவர்ஸும் ரொம்ப இதுவா இருக்கும். அவ்வளவு ரன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு சூப்பரா கண்டெயின் பண்ணும்போது அந்த இடத்துல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். மீதி ஓவர்ல 180 சேஸ் பண்றதுமே ஆர்சிபி கஷ்டமாயிடும். அப்படின்றப்ப கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாலும் கேகேஆருக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் கேகேஆர் சேஸ் பண்ணாலும் அதான் கேகேஆர் சேஸ் பண்ணாலும் 150 160 போட்டல மாட்டாங்கன்னா இல்ல அவ்வளவு கம்மியா ஆகாது நினைக்கிறேன். 180 பக்கம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஒரு 180 வந்துரும். 180 அது வந்து கேகேஆர் சேஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ரசல், ரிங்கு சிங் கடைசி நேரத்துல அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம டியூ எல்லாம் வந்துருச்சுன்னா, கையெல்லாம் அவளுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாவே அடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் கேகேஆர். இருந்தாலும் இவ்வளவு ஃபேக்டர்ஸ் கேகேஆருக்கு இருக்கு. ஆனா ஆர்சிபிக்கு மழை இருக்கிறதுனால டியூ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மழை இருக்கிறதுனால இப்ப டியூ ஆமா கொஞ்சம் கம்மியா இருக்கும், வாய்ப்பு இருக்கு. மழை இருக்கனால கொஞ்சம் பனி கம்மியா தான் இருக்கும். அதான் ஓகே, கேகேஆர் பத்தி சொல்லிட்டேன். இப்ப ஆர்சிபியும் நம்ம அவ்வளவு குறைவா சொல்ற முடியாது. ஓப்பனிங் வந்து பிலிப் சால்ட், விராட் கோலி. சப்போஸ் இவங்க 2 பேர் விக்கெட்டை எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா, இவங்க 2 பேர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பெரிய டோட்டல் வந்துடும். இப்ப பட்டிதார் வந்து சப்போஸ் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி டோட்டல் எங்கேயோ போகும். அப்போ வந்து ஆர்சிபிக்கும் டெத்துல வந்து ஸ்பின்னர்ஸ் இல்லாம பேசர்ஸ் வந்தாங்கன்னா டிம் டேவிட் பொழந்துருவாரு. அப்படின்னு பார்த்தா ஆர்சிபிக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பவுலிங்கும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. புவி இருக்காரு. கேகேஆர் இப்போ புவி வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவார். கேகேஆர் வந்து நல்லா பேஸ் பவுலிங்க்கு என்னதான் பேட்டிங் கேட்டா இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அப்படின்றப்ப புவியோட ஓவர்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் ஸ்டார்டிங் டைம்ல. இப்போ ஸ்டார்டிங்ல சுனில் நரேன், ரகுவன்ஷி அப்படி இப்படின்னு விக்கெட் கழட்டிட்டாருன்னா பிரஷர் வந்து பின்னாடி உள்ள பேட்ஸ்மேனுக்கு அதிகமாகும். அப்படின்றப்ப சேஸ் பண்றதோ இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல டோட்டல் செட் பண்றதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க யாரு ரைவல்ரியா பாக்குறீங்க? நான் ஓகே, நானும் கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ரைவல்ரியா தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பட்டிதார் விசஸ் வருண் சக்கரவர்த்தி. அதை தாண்டி வேற என்ன?
அதை தாண்டி இல்ல நான் எனக்கு ஒரு இது சொல்லவா? ரொம்ப ஆர்வமா இருக்கு. பட்டிதார் சொர்ண சொல்லுங்க சக்கரவர்த்தி சொல்லுங்க தான் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இதை பார்க்க. சொல்லுங்க ஹரிஷ். நான் வந்து சுனில் நரீன் மூவி ஹரிஷ் சொல்றேன். ஏன்னா மூவி ம், எவ்வளவு சீக்கிரமா காலி பண்றதோ சுனில் நரீனை அந்த அளவுக்கு கேகேஆருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அடிக்கும். ஏன்னா போன வாட்டி ஃபுல்லா டிபெண்ட் ஓகே பண்ணது சுனில் நரீனை வச்சு. நான் வந்து இயர்லி விக்கெட்டா புவி ஒரு 2 விக்கெட் கழட்டிட்டாருன்னா கேகேஆருக்கும் அந்த ப்ரெஷர் வரும். அதனால நான் ஆர்சிபி ஒரு 60% சொல்றேன், கேகேஆர் ஒரு 50% வின் பண்ண சான்ஸ் இருக்கு. 40-60 அப்படி பாரு. இது ஆர்சிபி தான் நாளைக்கு கேகேஆர் ஜெயிப்பாங்க. வந்து RCB 60%. ஓ கேகேஆர் 40 RCB அப்படி போறேன். 60%. ஓ ஏன்னா விராட் இந்த கோலி வந்து ரொட்டேஷன். நான் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால மட்டும்தான் இந்த கேகேஆருக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ போன டைம் சாம்பியன்ஸ் வர அதே ஒரு ஆரோட ஃப்ளோல வந்தாங்கன்னா, அதனால நான் கேகேஆருக்கு இந்த மேட்ச் போட்டோம். கேகேஆருக்கு நல்லா எனக்கு சப்போர்ட் வந்து பண்றேன். இந்த பார்க்கலாம். ஹோம் கிரவுண்ட் அதெல்லாம் இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு பார்க்கும்போது ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ் பார்க்கும்போது எனக்கு கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமோன்னு தோணுது. அதனால மட்டும் தான் நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஓகே ஓகே, விராட் கோலி பேட்டிங் நாளைக்கு அது பார்க்கவும் எல்லாம் ஆர்வமா தான் இருக்கும். தலைவன் எப்படி ஆடுறான்னு. டெஃபினட்டா ஓப்பனிங் மேட்ச் 18. என்ன ஓப்பனிங் மேட்ச் என்ன பெருசா எனக்கு எதிர்பார்க்கலாமா? கோலி வர்சஸ் நான் பேசர்ஸ்க்கும் நிதிஷ் நல்லா சர்மா வாய்ப்பு வேலை. இருக்கு. நல்ல டச்ல இருக்காரு. சோ நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். நானும் இன்னொன்னு இந்த நான் ஆல்ரெடி பேசர்ஸ்க்கு கேஎல் நல்லா ராகுல் அகேன்ஸ்டா. வந்து ஆரஞ்சு கேப் கண்டென்ஷன்ல இருப்பாருன்னு சொல்றேன். அதே மாதிரி விராட் கோலியும் கண்டிப்பா ஆரஞ்சு கேப் கோலியும் ரேஸ்ல இந்த வருஷம் 100% இருப்பாரு. போன இருப்பாரு. வருஷம் வின்னும் பண்ணாரு, இந்த வருஷமும் அந்த ரேஸ்ல இருப்பாருன்னு சொல்றேன். பிளஸ் நல்ல ஃபார்ம்ல படிதார் இருக்காரு விராட் கோலி. வாட்ச் பண்ணும். படிதார் வாட்ச் பண்ணும். பட்டிதர் அவருக்கும் மேல அந்த வாய்ப்பு இருக்கு. இல்ல வாய்ப்பு இருக்கு. ஆரஞ்சு கேப்லாம் பட்டிதர் தோணல எனக்கு எனக்கு. தெரிஞ்சு வெங்கடேஷ் அந்த ஐயருக்கு ரேஸ்ல இருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கேகேஆர்லன்னு இருக்கு. பார்த்தா. ஆமா, வாய்ப்பு வெங்கடேஷர் இருக்கல. பாவம் பிரைஸ் டாக் பிரஷர் வேற இருக்கு. அது பிரைஸ் வேற டேக் இல்ல, அதை விட்டுரு. மேல இருந்து அது பார்த்தா டக்கு டக்குன்னு விழுந்துருச்சுன்னா இன்னிங்ஸ கொண்டு போகணுமே. பாப்போம் ஒரே என்ன ஆள் எனக்கு பண்றாங்க எல்லாம் என்னவோ சேர்ந்து லயம் அப்படின்ட்டு. லிவிங்ஸ்டன் பிக்கா வரும்னு தோணுது. லயம் லிவிங்ஸ்டன் ஏதோ பண்ண போறாரு தோணுது. ஏன்னா ஒரு மேக்ஸ்வெல் ஒரு ஃபார்ம்ல எனக்கு ஒண்ணு தோணுது, லைவ் எடுத்து லிவிங்ஸ்டன் நாளைக்கு ஃபிளாப் ஆயிடுவாருன்னு தோணுது. ஆமா, நானும் அதான் மேபி சொல்லுவேன். அவங்க சீக்கிரமா 10 அவங்க win சான்சஸ். பால்ஸ்குள்ள பண்ணிட்டு. ஏன்னா சுனில் லிவிங்ஸ்டன் நரீன் அவுட்னு பாலாஜி நினைக்கிறேன் நானு. சக்கரவர்த்தி ஃபாலோ வித் ஒண்ணுமே ஆமா பண்ண ஆமா, முடியாது. 10 பால்குள்ள ஏன்னா லிவிங்ஸ்டன் அவுட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து பெருசா ஆடல, எடுத்து போட்டாங்க, இதெல்லாம் பண்ணாரு. சோ அதே மாதிரி இவரும் ஓரளவுக்கு இங்கிலாந்து வர இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் ஆடுவாங்க. நல்ல மிடில் ஆஃப் த பேட்ல பிராக்டிஸ் எல்லாம் வாங்குறாரு. சோ பர்ஃபார்ம் பண்ணுவாரு தோணுது. பிராக்டிஸ் பாக்குறப்போ நல்லா இருக்கு. சோ பர்ஃபார்மன்ஸும் இருக்குன்னு தோணுது. பிராக்டிஸ் வந்து ஹோம் டீம் கூட நடக்கிறது. அது வந்து கிரௌடும் இல்ல. இல்ல கிரௌடு நீ பிரஷர் பிராக்டிஸா இருக்கும். இருந்தாலும் அந்த அதெல்லாம் பேட்ல போடுற பாயிண்ட் நான் சொல்றேன். பிராக்டிஸ்ல அடிச்சாருன்னு சொல்ல, கொஞ்சம் நல்லா மிட் ஆஃப் த பேட் நிறைய ஷாட்ஸ் படுற மாதிரி இருக்கு. சோ மேபி ஹி வில் பிக் அப்படின்னு தோணுது. இன்னொன்னு நம்ம டிம் கரெக்ட் டேவிட் தான் தான். பிளேயிங் லெவல்ல ஆடுவார்னு சொன்னோம். நாளைக்கு ஈடன் கார்டன்ஸ்ல மேபி கேகேஆருக்கு ஆப்போசிட்டா ஆடும்போது டிம் டேவிடுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு ரொமேரோ செப்பர்ட் வரதுக்கான வாய்ப்பும் அதிகம்னு தோணுது. இல்ல மேபி ஏன்னா துஷாரா வந்து கூட சர்ப்ரைசிங்கா துஷாரா கூட போலாம். ஆசிலுட் ஃபிட்டா இருந்தெல்லாம் துஷாராவை கண்டிப்பா எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஆசிலுட்டுக்கு முடியல அவராலனா அப்ப மட்டும் தான் துஷாராக்கு போவாங்களே தவிர ஆசிலுட் பெஞ்ச் பண்ணா துஷார் வரவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இல்ல இவங்க வந்து ஸ்பின்ல நம்ம வீக்கா இருக்கோம், மேபி பேஸ்ல நம்ம விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போனாங்கன்னா மேபி ஒரு துஷாரா ஒரு ஆசிலுட் எடுக்க மாட்டாரா? ஆசிலுட் எடுக்க மாட்டாருன்னு இல்ல, நல்ல ஃபிட்டா இல்லனா தானே சொல்றான். ஃபிட்டா இல்லனா கூட ஷெப்பர்ட் விளையாடுவனே தவிர துஷார் அவெல்லாம் ஆட வைக்க மாட்டேன். அவன் பேட்டிங் 24 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா வந்து எல்லாரையும் போட்டு பொழந்தாரு. ஆஸ்திரேலியால மிச்சல் ஸ்டார்ஸ் எல்லாம் ஆஃப் சைட்ல கவர்ஸ்ல 6 போச்சு. அவ்வளவு அடி அடிக்கும் போதும் ஏசலுட்ட ரோஹித் சர்மாவால அப்ப கூட அடிக்க முடியல. ஏசலுட்ட வந்து லாக் ஆகுது. அதான் கண்டிப்பா ஆசிலுட் ஃபிட்டா இருந்தாருன்னா ஆசிலுட் கண்டிப்பா ஆடுவாரு. அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆசிலுட் கண்டிப்பா ஆடுவாரு. சோ ரெண்டும் நல்ல டீமா தான் இருக்கும். ஒரு செம்மையான ஃபயரான மேட்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎலோட முதல் மேட்ச் 2008 ஐபிஎலோட இனாகரேஷன் மேட்சும் ஆர்சிபி கேகேஆர் தானே. பிரெண்டன் மெக்லம் கூட 150யா அந்த மேட்ச் கூட இதுதானே. பாப்போம் எப்படி பண்றாங்கன்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா இருக்கு போது. இன்னொன்னு 20 செகண்ட் ரெண்டுமே என்ன சொல்றது, ஒரு பக்கம் பேட்டிங் ஒரு பக்கம் பவுலிங்னு இருக்குது.
பார்க்கலாம். ஓகே, நல்ல மேட்ச் இருக்கு. ஆனா ரெண்டும் அவ்வளவு சப்பையான மேட்சா மட்டும் போதும். ரொம்ப சூப்பரான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். மழை வந்து கெடுத்துடக்கூடாது. எதுவும் மழை வந்துடக்கூடாது. மழை மட்டும் வேண்டாம். என்ன பெதர் போல ஏதாவது பாத்தீங்களா? ஓகே, அப்ப இது பண்ணிடலாமா? பிளஸ் சரி பண்ணிடலாம். சரி தேங்க்யூ சொல்லி முடிச்சிடுமா? ஓகே, ஆர்சிபி கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ வந்து முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே ரிவ்யூல வந்து பாப்போம். 3 பேர்ல ஒருத்த மட்டும் தான் ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரிவ்யூல பாப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ முடிஞ்சு அடுத்தடுத்து மேட்சுக்கும் ரிவ்யூ வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூ முடிஞ்சு. தேங்க்யூ.